ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி தக்காளி ஊறுகாய் செய்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ 4 நாளாக தக்காளி கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறமா என்ன பண்ணுங்க, ஐ ஃப்ளேம் வச்சு நம்ம என்ன பண்ணணும், அடுப்பில் வச்சுருங்க. இப்போ அது கூடவே தக்காளி வந்துட்டு புளி போட்டு அதில் புளி போட்டுடணும். புளி போட்டதுக்கப்புறமா அடுத்து லைட்டாக தோல் பிரியும் போது என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் தண்ணி வரும் போது என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றக்கூடாது, உப்பு போட்டு அப்புறம் நம்ம கலரக்கூடாது, உப்பு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஒரு 1/2 hour அப்புறம் வைக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த பதத்தில் இருக்கும் போது ஆற வைக்கணும். நம்ம வந்துட்டு எப்போவுமே பண்ணுற மாதிரி இல்லை, அப்படியே போட்டு அரைக்கிறதுலாம் இல்லை. ஆற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை 20 நிமிஷமோ உங்களுக்கு தேவையான அளவு ஆற வச்சுக்கலாம். இப்போ கடுகு வெந்தயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும், ப்ரௌனிஷ் கலரில். அது வந்துட்டு நம்மளுக்கு லைட்டாக தேஞ்சாமே வந்துச்சுன்னா கொஞ்சம் தப்பாக வந்துடும்ன்ற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா ப்ரௌனிஷாக ஒவ்வொன்றா ப்ரௌனிஷ் ஆகுது. ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா அது நம்மளுக்கு வெடி அப்போ என்ன பண்ணணும், எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கணும். இப்போ தக்காளி நம்ம ஆற வச்சதை இப்போ நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை மூடி அரைச்சிட்டு எடுத்துடணும். ஒரு கடாயை எடுத்து அந்த கடாயில் ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் எடுத்து அப்புறமா நம்ம வைக்கிறது காட்டலாம். இப்போ நம்ம வெந்தயம் கடுகுலாம் போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து வச்சிடலாம், அதை தான் அரைக்க போகிறோம். பவுட்ராக அரைச்சிக்கோங்க, நம்மளுக்கு இல்லைன்னா நல்லா வராது. இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. கடுகு நம்மளுக்கு தேவையான அளவு தான். இப்போ நம்மளுக்கு நிறைய பண்ண போகிறோம்னா நிறைய எடுத்துக்கலாம், நீங்கள் நிறைய பண்ண இல்லைன்னா நிறைய எடுத்துக்காதீங்க. இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு போது என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையான அளவு பூண்டு, அப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு, அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அதில் நம்ம இப்போ ஊற்றிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத ஊற்றிட்டு இப்போ ரொம்ப சிம்பிளானது. இப்போ இதை தான் நல்லா நம்ம கலரணும். கலர்னதுக்கப்புறமா அடுப்பில் வச்சிடணும். அடுப்பில் வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு எண்ணெய் உள்ள ஒட்டாமல் வரும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறமா நல்ல எண்ணெய் பிரியுது நம்மளே பார்க்க முடியும். இப்போ பபிள்ஸாக வரும்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட்லலாம் எண்ணெய் பிரியுது பார்த்தீங்களா, சைடில் எண்ணெய் நம்மளுக்கு பிரியும் போது என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பவுடர், கடுகு வெந்தயம் போட்டு அதை வந்துட்டு அந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் வந்துட்டு பிரியறது நம்ம பார்க்க முடியும். சைடில் எண்ணெய் பிரியறது வந்துட்டு ஒட்டாமல் வரும். நம்மளுக்கு எண்ணெய் வந்துட்டு ஒட்டாமல் வரும். அப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும், அப்போ நம்ம ஊறுகாய் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சமையல் வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெரியவருக்கு சின்னவங்க வரைக்கும் பிடிக்கும். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள்